2,000 years later. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன ப்ரோ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு சினிமாட்டிக் லெவல் கலர் கிரேடிங்கை நம்மளோட மொபைலில் பண்ண முடியும். ஆமாங்க, நம்மளோட மொபைலில் பண்ண முடியும். அதுவும் லைட் ரூமில் எப்படி எடிட் பண்ண போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி அதை எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணும்போது ஒரு சினிமாட்டிக் லெவலில் இருக்கும். அண்ட் ஃபோட்டோ நான் எப்படி ஒரு சில ஃபோட்டோலாம் உங்களுக்கு கிளிக் பண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆல் சிம்பிள் வரும். அந்த ஆளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ போடுறணும், ஒரு ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், சினிமாட்டிக் லெவலில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண, நான் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த வீடியோ கண்டினியூ ஆகும், ஓகேவா? அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற லைட்ரூம் அப்ளிகேஷன் லிங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கல ப்ளஸ் ஐக்கான், ப்ளஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேச்சுலர் மூவியோட ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வரும்போது இந்த இமேஜ் இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்தது. குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அண்டு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கும் இந்த இமேஜ் பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு இருக்கும், அதாவது சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜோட பேசிக் கலர்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஷேடோ கம்மி பண்ணுறதும் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றுறதும் தான் பண்ண போகிறோம். எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இமேஜோட லுக்கு கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஓகேவா? இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அது கான்ட்ராஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமேஜோட டல்னஸ் வந்து அதிகமாகும். அதை நீங்கள் ஃபுல்லாக இருக்கும்போது இமேஜோட இந்த மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. கான்ட்ராஸ்ட்டாக முடிஞ்சதில் கம்மி பண்ணுறேன். ஏன்னா ஓரளவுக்கு டல்லாக வச்சா தான் நம்ம எடிட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்டாக வரும், புரியுதா? ஒரு -17 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +11 12 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயிட்னு இருக்கும். ஸோ ஒயிட் பேலன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணும்போது இமேஜில் இருக்க அந்த சூரியன், அதாவது லைட் ரிஃப்ளெக்ட் வந்து ரொம்ப உள்ள அதிகமாக எடுத்துகிட்டு வரும். அதை நீங்கள் கம்மி பண்ண டார்க்னஸ் ஆகிடும். ஸோ நான் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து மழை பெய்யுது. ஸோ அந்த மழை பெய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாக் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மழை பெய்யறதுக்கும் இந்த இமேஜுக்கும் ஒரு ரிலேட்டிவாக கொடுக்கணும்னா ஒரு ஃபாக் எஃபெக்ட் தான் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். பேசிக் கலர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மெயின் டூலே தான். ஸோ முடிஞ்சாக்கும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இதில் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 24 செட் பண்ணுறேன். நீங்கள் டெம்பரேச்சரை எவ்வளோ ஏற்றுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட சேஞ்சஸ் ஆகும். எப்படி சொல்கிறதுனா, எப்படி ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன்னா ரொம்ப கூல் எஃபெக்டாக இருக்கும். ஓரளவு கம்மி பண்ணேன்னா கூல் மோடுக்கு வந்துடும். கூல் மோடுக்கு அதை நம்ம கொஞ்சமாக ஏற்றிட்டோன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு சன் வந்து படுற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதை வந்து ஒரு +24 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு டின்னு இருக்கும். ஸோ டின்னை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +2க்கு வைப்ரன்ஸை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு ஒரு லுக்கு கொடுக்குறது தான். எப்படி சொல்கிறதுனா நான் ஃபுல்லாக அதிகம் பண்ண பேக்ரவுண்டை பாருங்களேன் எப்படி இருக்குது.
ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ நம்ம கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்னஸ் ஆகும். இருக்கிற கலரை வந்து பூஸ்டப் பண்ணுறது வந்து சேச்சுரேஷனோட வேலை எப்போவுமே சரி. இருக்கிற கலரை ஓவராக பூஸ்டப் பண்ணுறதும் லிமிட்டடாக வைக்கிறதும் சேச்சுரேஷன் வேலை. மைனஸ் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டும் ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸை வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கும். ஓகேவா? இதில் இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 39க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது பிஃபோர், இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. ஸோ நான் பிஃபோர் காட்டுறேன். இப்போது இது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ், ஜஸ்ட் நான் ஒரு 2 டூல் தான் யூஸ் பண்ணேன். இமேஜ் கொஞ்சமாக எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வீல் இருக்கும், அதாவது மிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக அது இந்த ஐக்கான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -51க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுறேன். -17க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு எல்லோ கிளிக் பண்ணுறேன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கலர் வந்து எல்லோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது பேக்ரவுண்டில் பாருங்களேன், க்ரீனு அண்ட் எல்லோ தான் ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லோ கலர் கிளிக் பண்ணுறேன். இதில் யூஜை வந்து நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -6க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை நான் ஃபுல்லாக செட் பண்ணால் உங்களுக்கு இமேஜில் ஓவராக டார்க்னஸ் வரும். அதை நான் கம்மி பண்ணேன்னா உங்களுக்கு இமேஜோட அந்த பேக்ரவுண்ட் கலரே சேஞ்ச் ஆகும். இது நான் பிஃபோர், இது ஆஃப்டர் வந்து இமேஜோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ நான் கரெக்டாக வந்து ஒரு +43க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, லூமினன்ஸ் வந்து எது கம்மி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேச்சுரேஷன் கொடுக்கும்போது ஓவராக அடிக்கும், அது அன்நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் லூமினன்ஸை கம்மி பண்ணேன்னா ஓவர் டார்க்னஸ் வந்து தவிர்த்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக டார்க்னஸ் கொண்டு வந்துடும். கரெக்டாக ஒரு டல் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்துடும். ஓகே, அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம க்ரீன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அந்த கலரை கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் யூஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஏற்றும் போது அந்த க்ரீன், அதாவது பின்னாடி இருக்க அந்த செடி வந்து உங்களுக்கு டார்க் ஆகும். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செடி இருக்கா, அந்த செடியோட கலர் மட்டும் பாருங்கள். நான் ஃபுல்லாக இருக்கும் போது எவ்வளோ டார்க் ஆகுது. நான் அதை கம்மி பண்ண சேம் அந்த எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகுது. பட் நம்மளுக்கு அது டிஃப்ரெண்ட் காட்டி ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏற்றிக்கிறேன். ஒரு +90க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +18க்கு செட் பண்ணுறேன். லூமினன்ஸும் சேம் அதே மாதிரி நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, ஒரு +56க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +4க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸை வந்து நான் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். -23க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸும் சேம் அதேமாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். -13க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் மட்டும் நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். முக்கால்வாசி கலர் சேஞ்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் சில எஃபெக்ட் தான் ஆட் பண்ணும். ஸோ இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +57க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டியை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். இதை நான் கிளாரிட்டி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு பிளர் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நான் அதிகம் படுத்தும் போது அந்த பக்கான டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு காட்டும். இது கம்மி பண்ணும்போது அண்ட் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ நான் ஓவராலும் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு +41க்கு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டணும்ல, குடி டீட்டெயில்ஸ் கூட பக்காவாக இருந்தால் தான் இமேஜ் பக்கம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ டென்சிட்டியை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விக்னட்டை கம்மி பண்ணிடலாம்.
கம்மி பண்ணி ஒரு -17க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்து முக்கோணம் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்னஸை வந்து நான் முடிஞ்சளவுக்கு ஏற்றிக்கிறேன். +75க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு 52க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் ஆல்சோ கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஏன்னா ஸ்மூத்னஸுக்கு இது 2 டூல் தான் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஏற்றுறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 80க்கு செட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஸ்மூத்னஸ் நான் ஏற்றிக்கிறேன். ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும், எனேபிள் பண்ணுறங்க. அது கீழே வந்து லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதையும் எனேபிள் பண்ணுறங்க. ஓகே, இன்னும் முடியல, இன்னொரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. ஏன்னா நம்ம இமேஜ் வந்து கலர் கிரேடிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் எல்லா இமேஜ் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கலர் கிரேடிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இமேஜை மட்டும் கொஞ்சமாக எடுத்து காட்டணும். அப்படின்னா அந்த இமேஜை தவிர்த்து அந்த மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் டல்லாக்கணும். இமேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்ட முடியும். அண்டு மொத்த ஃபோக்கஸையும் வந்து அந்த இமேஜ் மேலே செட் பண்ணுறதுக்காக ஒரு எஃபெக்ட்டை பண்ண போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியோர் ஐக்கான் இருக்கும் ரவுண்டாக. அது வந்து செலக்டிவ் டூல்னு சொல்லுவோம். ஸோ அந்த செலக்டிவ் டூலை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய மொத்தம் ஆப்ஷன் இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணியா ரேடியல் கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அந்த சர்க்கிளில் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடிஞ்சளவுக்கு பெருசாக்க முடியுமோ பெருசாக்கி கரெக்டாக அந்த பர்சனுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்து செட் பண்ணிங்க. செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்சனை தவிர்த்துட்டு அந்த சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் வந்து மார்க் பண்ணுறோம். நான் அகைன் அதை கிளிக் பண்ணேன்னா அந்த பர்சனை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சனை இருக்க தவிர்த்து எனக்கு மற்ற இடம் தான் வந்து இதுவாகணும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது அந்த பர்சனை தவிர்த்து அந்த மற்ற இடமும் வந்து இதுவாகிடும். எப்படி சொல்கிறதுனா செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முடிஞ்சளவுக்கு. அப்போ தான் அந்த பர்சனை வந்து உங்களுக்கு மொத்த அட்டென்ஷனும் அந்த பர்சனுக்கு மேலே போக வைக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், லைட். அந்த லைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -19க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். -14க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து ஒரு +4க்கு செட் பண்ணுறேன். பிளாக்கையும் கம்மி பண்ணிடுறேன். ஒரு 19க்கு செட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கிளை லைட்டாக பெருசாக்கலாம். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும். மேலே இந்த இடத்துல டிக்கப் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் ரொம்ப நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சினிமாட்டிக் லெவலில். அதாவது சூரியன் படுற மாதிரி அந்த காருக்கு மேலே. அண்ட் அந்த மொத்த இடமும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ டோனில் ஒரு சினிமாட்டிக் லெவலில் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் போது இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் வந்து இமேஜ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் கிரேடிங் தான். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணோம் ப்ரோ, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இதே மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணால் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு அவுட்டோருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பக்கான ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு கார் நிற்கிற மாதிரியும் சுற்றி வந்து ஒரு செடி அண்ட் ஒரு ஸ்கை இருந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த இமேஜில் அந்த ஸ்கை மட்டும்தான் இல்லை. ஸோ அந்த ஸ்கை இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா மெகா பிக்சல் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஒரு 64க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க. இல்லை 64 அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி பார்த்துங்க. பட் கொஞ்சம் கீழே வர மாதிரி தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது தான் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ எடுக்கும் போது தான் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி லூஸ் ஆகாமல் இருக்கணும்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் மொக்கையாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தால், லோ குவாலிட்டி ஒரு இது ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தால் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல ஃபோனில் இல்லை கேமராவில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு கொஞ்சம்
மெகா பிக்சல் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துங்க. செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ பார்க்க. எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் இதே ஃபார்மேட்டை நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக செட் ஆகிடும். இல்லை ப்ரோ நான் அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து நான் சொன்ன ஐடியா வச்சு நீங்கள் முடிஞ்சால் எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அண்ட் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை ப்ரோ எனக்கு பர்சனலாக பண்ணணும்னு தோணுது, அவங்க பர்சனல் ஐடி அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tata bye bye from SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic.